1/2 வரும் அது. நாட் கவர்டு. 1/2 தான் வருதா? ஓ. 15/26 எதோடது? இல்ல, கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட் தான் இப்ப நான் கேட்டேன்ல. நான் ஃபர்ஸ்ட் நாட். இல்ல, சாரி சார் சார். ஓகே, கவர்ட். ஒரே நிமிஷங்கண்ணா. ஸோ கிராஜுட்டி வந்து ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ன ஆயிஷா? சீக்வன்ஸா வரலாமா? ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஃபுல்லி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகே, வெரி குட். மித்ரா, குட் ஈவினிங் அண்ணா. மித்ரா கேக்குறதா? குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. So, fully exempted from tax. So, in case of for government employee, it is fully exempt. In case of person who is coming under the non-government person who is coming under the payment of gratuity act வந்து 15/26. Not அதாவது எல்லாமே சேம். 15/26 and இந்த fraction மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். And covered by like not covered by payment of gratuity act தான் வந்து 1/2 வரும். ஓகேவா? அது வரைக்கும் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கடைசி கிளாஸ்ல யார் இன்னும் ஹோம்ஒர்க் போடல? ஹோம்ஒர்க் இன்னும் யாரும் முடிக்கல? எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? குட். யாராவது போடல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நான் ரீகேப் பண்ணுவேன், இல்லைன்னா அடுத்தது லீவ் டிராவல் கன்செஷன் போவேன். அதுக்கு தான். ஏர்லியர் டவுட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நான் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் கிளாரிஃபை பண்றேன் கண்டிப்பா. ஜஸ்ட் ஒரு எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். ஐ வில் ஷுவர் கிளாரிஃபை இட். ஸோ 3 விஷயம் இருக்கு. கிராஜுட்டி, லீவ் டிராவல் கன்செஷன் அண்ட் சாரி கிராஜுட்டி, பென்ஷனு, சாரி பென்ஷனு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கே. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் ஒன்றுக்குண்ணா. இன்னும் ஒன்றே மறந்து போயிட்டேன். இது 4மே வந்து வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு சம் வரும். ப்ராபப்ளி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு சம் எப்படின்னா வந்து பர்குசைட்ஸ், நிறைய பர்குசைட்ஸ்ன்றது அம்யூனிட்டிஸ் எம்ப்ளாயி வந்து கொடுக்கறது, அது எல்லாமே கொடுப்பாங்க. அந்த லீவ் என்கேஷ்மெண்ட், சாரி சாரி கரெக்ட், லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் என்கேஷ்மெண்ட் இவங்க கிராஜுட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. இல்ல கேட்கலாம். ஒரே சம்மா வரும்னு கூட நீங்க எதிர்பார்க்காதீங்கண்ணா. டிடிஏ பொறுத்த வரைக்கும் பிரேக் பிரேக்கா கூட கேட்க சான்சஸ். அக்ஷயா, ஆ, எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு
ஸோ so far income exempted from taxல வந்து we saw around 10 heads இல்லையா? First one வந்து agriculture income is exempt from tax. Member shares in income of HUF, share of profit from a firm, அப்புறம் interest income of a non-resident, rupee denominated bonds, basically masala bonds, Sukanya Samriddhi scheme, அப்புறம் international financial service center அது, அப்புறம் remuneration of a person who is not a citizen, who is working in India, who is representing foreign state, அவங்களுக்கு எல்லாமே exempted from tax. ராயல்ட்டிக்காக பண்றது tax paid by government on royalty இல்ல tax paid by government on income of a non-resident of a foreign company, இவங்க எல்லாமே வந்து income exempt from tax. சொல்லுங்கம்மா. எனக்கு எதுவுமே வரலையே கண்ணா, வஷிதாவோடது. எனக்கு எதுவுமே வரல. ஸோ ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்ட் பை ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஓகே, இது அமெண்டட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது இன்கம் அதர்வைஸ் டஸ் நாட் அக்ரூ, இதுதான் which is chargeable under the head profits and gains of business. இதுதான் வந்து கேட்டிருக்கேன், பட் எதுவும் கிளாரிஃபை பண்ணல, பட் மற்றதை கவர் பண்ணிடுறேன். எனி இன்கம் அக்ரூடு ஆர் ரிசீவ்ட் பை ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஆஸ் a result of transfer of capital asset. அதாவது ஒரு கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா எனக்கு ஒரு இன்கம் வர வேண்டியதோ இல்ல வந்திருக்கு, ஓகேவா, பை ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஆனா அது வந்திருக்கிறது வந்து வித் ரிலேட்டட் டு ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இல்லனா கன்சிடரேஷனா என்ன சம்திங் இன் ரிட்டர்ன். ஏதாவது எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக வேர் கன்சிடரேஷன் ஃபார் சச் டிரான்சாக்ஷன் இஸ் பெய்டு. அதாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் நடக்கிறது, அதன் மூலமா எனக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் உள்ள வருது, இல்லனா ஒரு இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை த நான் ரெசிடென்ட். இந்த 3 கேட்டகரி, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் மூலமாக எனக்கு ஒரு இன்கம் வரா மாதிரி இருக்கணும், இல்லனா ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் வரா மாதிரி இருந்தாலோ, இல்ல எனக்கு ஒரு நான் ரெசிடென்ட் இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட் பை நான் ரெசிடென்ட்டா இருந்தாலோ, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இது எல்லாமே வந்து லைக் எம்சிக்யூஸ்ல வரும். ஓகே, அதே மாதிரி இன்கம் அதர்வைஸ் டஸ் நாட் அக்ரூட் அரைஸ் இன் இந்தியா, இது மட்டும் நான் வந்து பெண்டிங்ல வச்சிருக்கேன். இது மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸ்பெசிஃபைட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபண்ட் வந்து இந்தியால தான் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ட்ரஸ்டா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், எல்எல்பியா இருக்கலாம், இல்ல பாடி கார்பரேட்டா இருக்கலாம். which has been ஒரே ஒரே ஜஸ்ட் 1 minute ஒரே நிமிஷம் வந்துடுறேன். வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், இருமல் வருது, ஒரு நிமிஷம். சாரி சாரி, வெயிட் பண்ண வச்சுட்டேன், ரொம்ப சாரி. ஸோ இந்த பார்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். So a specified fund means a fund established or incorporated in India in the form of a trust or a company or limited liability partnership or a body corporate, which has been granted a certificate of registration. இது இந்த certificate of registration வந்து செபி வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த ஸ்பெசிஃபை ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. சரி, எந்த ட்ரஸ்ட் வேணா ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணலாம், கம்பெனி கிரியேட் பண்ணலாம், எல்எல்பி கிரியேட் பண்ணலாம், பாடி கார்பரேட் எந்த ஃபண்டு வேணா இவங்க கிரியேட் பண்ணலாம். ஆனா only when it has been authorized and regulated under SEBI it is called as specified fund, number 1. அதே மாதிரி which has been granted a certificate, a fund is been granted a certificate as a retail scheme as or a exchange traded fund. இது எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இடிஎஃப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இடிஎஃப்ஸ், கோல்டு இடிஎஃப். அந்த இடிஎஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அது வந்து
இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி. அது வந்து இதுதான் வந்து ஆத்தரைஸ் பண்றது அந்த இடிஎஃப்ஸ் எல்லாமே. இடிஎஃப்ஸ் பாத்தீங்கன்னா ரிஸ்க் கிடையாது இடிஎஃப்ல. தெரியுமா உங்களுக்கு? எஃப்டி மாதிரி இடிஎஃப்ல ரிஸ்க் கிடையாது. ஆனா ஷேர் மார்க்கெட் தான். ஆனா இடிஎஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் கிடையாது. So which has been granted a certificate as a retail scheme or exchange traded fund which is regulated under the International Financial Services Center Authority. ஓகேவா? ரெகுலேஷன்ஸ் 2022. அதாவது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல கேட்பாங்க. ஸ்பெசிஃபைட் ஃபண்ட் அப்படின்றது ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபண்ட் வந்து இன்கார்பரேட்டட் இந்தியா தான். ஓகே. ஆனா எப்ப வந்து அதுக்கு வந்து சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செபி கொடுத்தாலோ இல்ல சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி கொடுத்தாலோ அப்ப அந்த ஃபண்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெசிஃபைட் ஃபண்ட். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸ்பெசிஃபைட் ஃபண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபைட் ஃபண்ட்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு உங்களோட கீவேர்ட்ஸ் என்ன? ரெண்டே ரெண்டு தான். granting the certificate of registration under SEBI. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்பர் 1 granting the certification under International Financial Services Center Authority Fund Management. புரியுதா? ஏதா டஃபா இருக்கா? இந்த only when it has been only those type of funds are called as specified fund. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். மற்றபடி இதெல்லாம் ஓகே. இது நீங்க ஜென்ரலா கோத்ரூ பண்ணிக்கோங்க. திருப்பி ரிப்பீட் ஆற மாதிரி இருக்கு. இன்கம் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி வந்து படிச்சிட்டோம். இன்கம் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி படிச்சாச்சு. லீவ் டிராவல் கன்செஷன் படிச்சாச்சு. எனி டாக்ஸ் பெய்டு பை அன் இந்தியன் கம்பெனி ஆன் இன்கம் அரைசிங் ஃப்ரம் லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட். எதுக்கு ஏர்கிராஃப்ட் லீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? ஸோ எதுக்கு லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பண்ணுவாங்க? தப்பா இருந்தாலும் பரவாயில்லடா, சொல்லுங்க. எதுக்கு லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒய் ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் லீஸ்டு? என்ன பர்பஸ்க்காக? வேற ஒருத்தவங்க யூஸ் பண்றதுக்காக. சரி, எதுக்காக இருக்கும் மித்ரா? எதுக்கு ஏர்கிராஃப்ட் எதுக்கு லீஸ்க்கு பண்ணும்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்ன டஃப்பான சிச்சுவேஷனா இருக்கும்? அப்புறம் சூப்பர். அப்புறம் வெரி குட். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட யோசிச்சு சொல்ல முடியுமா? பட் ஆல்மோஸ்ட் கரெக்டா வந்து வேற கண்ட்ரிக்கு லீஸ் பண்ணுவாங்க செல்லம். ஆனா ஏன், எதுக்காக பண்ணுவாங்க? ஆ கரெக்ட். வெரி குட். வெரி குட் மித்ரா. இப்போ யார் சொன்னாங்க? விஜயலட்சுமி. சூப்பர் மித்ரா, வெரி குட். ரெண்டு பேரும் சி இது வந்து எப்ப தெரியுமா? டியூரிங் த வார் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல, அப்போ இஃப் தே ஆர் இன் நீட் ஆஃப் நோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் வார், அவங்களுக்கு வேணும்னா தீஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து தே ஆர் பேசிக்லி யூஸ்டு பை தி அதர் கம்பெனிஸ் இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு ஏர்கிராஃப்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஏர்கிராஃப்ட் வச்சு வார்ல என்ன இம்பார்ட்டண்டா இருக்கும்? ஏரியல் கரெக்ட். ஏரியல் கரெக்ட். ஏரியலா பண்ற ஃபைட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து சொல்ல முடியாது. இப்ப நம்மளோட ஏர்கிராஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ்க்காக இருக்கும்ல, அவங்க அதே மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் ஃபார்முலேட் பண்றதுக்குனா கூட நம்ம ஏர்கிராஃப்ட் லீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா?
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏர்கிராஃப்ட் எல்லாம் அது மாதிரி டாக்ஸ் பெய்ட் ஆன் த இன்கம் ஃப்ரம் லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இது இருக்கு இல்லையா டு த கவர்மெண்ட் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட் ஆர் ஃபாரின் என்டர்பிரைஸ் அண்டர் அன் அப்ரூவ்டு டாக்குமெண்ட் ஆர் அன் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு, provided that agreement is entered between 1999 and 31/3/1999 or after 31/3/2007. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் பே ஆயிருக்குன்னா லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஒன்லி டாக்ஸ் பெய்ட் ஆன் சச் எக்ஸம்டட். இன்கம் வந்து டாக்ஸபிள், பட் டாக்ஸ் பெய்ட் ஆன் இன்கம் இருக்கு பாத்தீங்களா எக்ஸம்ட். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா ரெண்டு பேரும் எல்லாரும்? இன்கம் எல்லாத்துக்குமே டாக்ஸபிள்ரா. ஆனா அந்த இன்கம்க்கான டாக்ஸ் நம்ம பே பண்றோம்ல, டாக்ஸ் பெய்ட் ஆன் சச் இன்கம், அதுலேருந்து வருது இல்ல லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஒரு இது வருதுல்ல, அது மட்டும் எக்ஸம்ட். மத்தபடி அவங்களோட மத்த இன்கம் எல்லாமே டாக்ஸபிள் பர்வியூல வரும். அந்த பர்டிகுலர் லீசிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் மூலமா ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும் இல்லையா, அந்த இன்கம் ஜெனரேட் ஆகிற டாக்ஸ் பேமெண்ட் மட்டும் எக்ஸம்ட். புரியுது எல்லாருக்கும்? ஓகே. எனக்கு புரியுறதுன்னா புரியுறதுன்னு சொல்லுங்க கண்ணா. சரியா? எனக்கு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் நெட் வந்து கொஞ்சம் இதுவாது ப்ராப்ளமா இருக்கு. அதனால ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சஸ். ஓகே, see this should be a two-way discussion our class, not just you are listening and I am speaking. அது ஒர்க் அவுட் ஆகாது என்னோட கிளாஸ்ல. ஸோ அதனால ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வாங்க. டயர்டா இருந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நல்லா பிரிஸ்க் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? Any income arising to, thanks Mitra, any income arising to notified foreign company by way of royalty or fees for technical services received in pursuance. அதாவது any technical service in the project. செக்யூரிட்டி ஆஃப் இந்தியானா டிஃபென்ஸ். ஓகேவா? அதுல ஏதாவது டெக்னிக்கல் சர்வீசஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து கனெக்டட் வித் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா இருந்ததுன்னா அந்த ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் த சர்வீசஸ் ப்ரொவைடட் டு நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். யார் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். என்ன பண்ணுவாங்க இங்க? இந்த நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னா வெரி குட். சூப்பரா. அப்புறம் ஏன் சைபர் செக்யூரிட்டி கனெக்டடா இருக்கும்? வெரி குட். இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த படத்துல எல்லாம் வரும் தெரியுமாடா? பாத்திருக்கீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க, பட் எங்கேயோ நடக்கிறத வந்து ட்ராக் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ எங்கேயோ தப்பு நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் நோ டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இது பேரு. ஓகேவா? இவங்க தான் வந்து ஒரு கஷ்டமான கேசஸ்லாம் எடுத்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஒரு கிட்டத்தட்ட சிபிஐ மாதிரிடா. ஆமா, சிபிஐ மாதிரி. இதுல வந்து என்னன்னா இப்ப சைபர் செக்யூரிட்டியும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இவங்க பர்வியூல. ஒரு நிமிஷம் ஷோ யூ. Cyber security during the SEBI has mandated must adopt a cyber security. ஏன்னா இப்ப எல்லாமே பிரச்சனை வந்து ஐடில தானடா வருது இல்ல, ஹேக் பண்றதுல இருந்து. கரெக்டா? மொபைல் இன்செக்யூரிட்டி, அந்த இன்செக்யூரிட்டி, சிஸ்டம் இன்செக்யூரிட்டி, தோ வி புட் காஸ்பஸ் கை எல்லாமே அதெல்லாம் போட்டாலுமே லாட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருது இல்லையா. இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க. எப்படின்னா அதனால வந்து குளோப் வந்து ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. எவ்ரிபடி ஷுட் ஹேவ் த அவேர்னஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தே கண்டக்ட். சரியா? ஸோ இதுல வந்து எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. செபி வந்து அவங்கவுங்க பர்வியூல, ஆர்பிஐ அவங்க பர்வியூல எப்படி செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த பார்ட் ஆஃப் நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இன்கம் ஃப்ரம் த சர்வீஸ் வாட் எவர் பீன் ப்ரொவைடட். இப்போ நம்ம சர்வீஸ் வந்து என்டிஆர்ஓக்கு பண்றோம், அதன் மூலமா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுறதுனா அந்த இன்கம் வந்து கம்ப்ளீட்லி எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? ஐ வாண்ட் எஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன் ஆர் நோ ஃப்ரம் எவ்ரி ஒன். ம். ம். யாரோ ரெண்டு பேர் சொல்லலையே. மித்ரா ஓகே. இன்னொருத்தங்க எனக்கு அஸ்வினி உங்க வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குது அஸ்வினி. ஏன் அஸ்வினி உங்க வாய்ஸ் எனக்கு நிஜமாலே நைட்டு கிளாஸ்லயும் சரியா கேட்க மாட்டேங்குது, மத்தியான கிளாஸ்லயும் கேட்க மாட்டேங்குது. அது நீங்க ஏதாவது கொஞ்சம் பாருங்க கண்ணா. ம். ஏன்னா நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஒத்தொத்தரியா நான் இது பண்ணி கேட்கறேன்னா, நீங்க கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்கும் போதே அந்த கான்டென்ட்டை நீங்க படிச்சிடணும். நீங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுலாம் உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கணும். சரியா? அதனால தான் நான் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கறேன். அதனால நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. நெட் இஷ்யூ ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டான பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அக்ஷயா வர்ஷிதா புரிஞ்சுதா? ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அக்ஷயா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு ரிப்ளை பண்ணலைன்னா ரொம்ப வேகாகுது. எனக்கு நெட் இஷ்யூஸ் என் எண்ட்ல இருக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, ரிப்ளை ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ணா. ரிப்ளை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அலவன்சஸ் ஆர் பர்குசைட்ஸ் பெய்டு அவுட் சைட் இந்தியா. Allowance or perquisite paid outside India by the government to a citizen of India for rendering services outside India. So perquisites வந்து perquisitesனா என்ன அர்த்தம் மித்ரா? வேற யார் ட்ரை பண்றீங்க? perquisitesனா என்னன்னா அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்றது. வெரி குட். கார் கொடுக்கறது, வீடு கொடுக்கறது, சர்வெண்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு, அந்த எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர், அதெல்லாம் தான் perquisites. அது which is paid outside India by the government to citizen of India for rendering services outside India. Okay, for rendering services outside India பண்றதுனால அம்யூனிட்டிஸ் ஓட ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் டேக் that as an example. இப்போ நீங்க ஒரு லான்ச்காக போறீங்க வெளிநாட்டுல. அக்ஷயா கேக்குறதா? மித்ரா கேக்குறதா? மித்ரா வஷிதா இல்ல, உங்க உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. வஷிதா ஏய், எல்லாரும் 100% கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஓகே, இது பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிடாதீங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த மைக் பக்கத்துலயே இருங்க. சம்டைம்ஸ் ஃபீபிளா கேக்குது உங்க வாய்ஸ். சரி, பர்குசைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு லான்ச் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி அமைச்சிருக்காங்க. ஓகே, அப்ப வந்து ஒரு பே உங்களுக்கு வந்து அலவன்சஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா which is paid outside India to a citizen of India for rendering services outside India காக உங்களுக்கு கொடுக்குற எந்த பர்குசைட்ஸும் கம்ப்ளீட்லி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? ஸோ டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டிலாம் நம்ம இங்கே படிப்போம். சாலரிஸ்ல கம்யூட்டேட் ஆஃப் பென்ஷன், லீவ் கேஷ்மெண்ட், ஒர்க்மென்ஸ் ரெட்ரெச்மெண்ட் காம்பன்சேஷன் அதையும் படிப்போம். காம்பன்சேஷன் அண்டர் போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் ஆக்ட், இது யாருக்காவது என்ன தெரியுமா? போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் ஆக்ட் வேற ஏதாவது படிச்சிருக்கீங்களா சப்ஜெக்ட்ல? இது என்ன என்ன சொல்லுங்க. கரெக்ட். ஆமா, 1985ல. ஓகே, அதாவது இந்தியா வந்து இது, அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னே தெரியலடா அதுல. 19 இல்ல 84, சாரி 84ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர். அது வந்து யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட். இட் வாஸ் காஸ்ட் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் தட். அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போபால் அந்த அஹ், அந்த
ஃபேக்டரி வந்து பஸ்ட் அவுட் ஆனனால the complete ரீஜியன் அவங்களுக்கு எல்லாம் ஐ பெயின், ப்ரீதிங் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ப்ராப்ளம், கண்ணு தெரியாம போயிடுச்சு நிறைய பேர். நான் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னே தெரியல. அப்ப இருக்கு அப்புறம் வந்து நீங்க இதெல்லாம் உட்காந்து படிச்சு பாருங்க. ஓகே, திஸ் வாஸ் திஸ் வாஸ் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஆம், என்னடா எப்படி இதுல இருந்து நம்ம மீள போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் பயங்கரமா இருந்ததுதான். மை பிரதர் யூஸ் டு டெல் மீ. ஓகே, ஸோ த போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் வந்து இட் அக்கௌட் ஆன் த நைட் ஆஃப் டிசம்பர் 2/3/1984. பெரிய டிசாஸ்டரா, எக்கச்சக் பெரிய டிசாஸ்டர். அதாவது அது மூலமா அவேர்னஸும் இருந்தது. ஆனா இன்னுமுமே அதோட ஹெல்த், நிறைய பேர் வந்து இன்னுமுமே அதனால சஃபர் பண்ணிட்டு இருக்காங்களா, ஐ ப்ராப்ளம். சில பேர் பயந்து போய் அந்த ஒரு நடுக்கத்திலேயே இன்னுமே நிறைய பேர் இருக்காங்களாம். எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு டிராமா மாதிரி சொல்றாங்க இந்த போபால் டிசாஸ்டர். ஆனா பாவம் நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. நிறைய சின்ன 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 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஆஹ், என்ன நடந்தது அப்படின்னா, விக்டிம்ஸ்க்குலாம் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனா பெருசா நோபடி வந்து கண்ணு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றேன், ஆர்கன்ஸ் தான் they lost. இது வந்து the history of India கேஸ் டிசாஸ்டர் யாருமே மறக்க மாட்டாங்க. ஹஷ்மிதா கேஸ் தெரியல யாருக்கும்? ஹஷ்மிதா கேஸ், ஹஷ்மிதாக் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது வந்து எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டே திரும்பி பார்க்க வச்சது. இது எப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூ இவ்ளோ இருக்கா அப்படின்றதே திரும்பி பார்க்க வச்சது இந்த போபால் கேஸ். ஆக்சுவலா அது வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான எடுத்துட்டு வந்தாங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி என்விரான்மெண்ட்க்கு ஃபேவரபிளா எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கட்டணும், எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கட்டணும், ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா நிறைய லேர்னிங்கு இந்த இதுலேருந்து. ஹிஸ்ட்ரிலாம் யாரும் இதை மறக்கவே மாட்டாங்க. அஷ்வத் மேத்தா கேஸ் மாதிரி டிமானிட்டைசேஷன்றது ஆக்சுவலா குட் சொல்ல வரல. அந்த மாதிரி இந்த மாதிரி யூனிக்கா இருக்கிற நிறைய விஷயங்கள்ல போபால் கேஸ் லீக் டிசாஸ்டர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப். இப்போ அதுக்கு நான் வந்து ஏதாவது காம்பன்சேஷன் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இட் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி எனி டிசாஸ்டர்னா என்ன அர்த்தம்டா விஜயலட்சுமி? வாட் டு யூ மீன் பை டிசாஸ்டர்? வெரி குட், வெரி குட், வெரி குட். சீரியஸ் கான்சிக்வன்சஸ். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வருதுன்னா திஸ் இஸ் பேசிக்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒண்ணு. ஸோ நம்ம இப்ப என்னெல்லாம் படிச்சோம்? லீசிங் படிச்சோம். இதெல்லாம் டெய்லி படிச்சா ஓகே. நாளையில இருந்து டெய்லி ஃபர்ஸ்ட் 10 minutes இது கேட்பேன் நான். ஸோ இது வந்து 10 சப்செக்ஷன் 6C, இது 10 சப்செக்ஷன் 6D, இது 10 சப்செக்ஷன் 7, இது வந்து 10 சப்செக்ஷன் 10. அப்புறம் இது இதெல்லாமே வந்து நம்ம இதுல படிப்போம் ஓகேவா, சாலரிஸ்ல. அதுக்கப்புறம் போபால் இது நல்லா பார்த்துக்கோங்க நான் போபால் வருது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த 5 ப்ரொவிஷன், நாளைக்கு இது எல்லாத்தையும் ஒரு ரீகேப் கேட்பேன். நான் எல்லாரையுமே கேட்பேன். ஸோ ரெடியா வாங்க நாளைக்கு கிளாஸ்க்கு ஓரல் ரீகேப்.
புக்கை பார்த்து சொல்லக்கூடாது, புக்கை பார்க்காம சொல்லணும். ஓகேவா மித்ரா? வஷிதா, அக்ஷயா, நம்ம வந்து படிப்போம் தெரியுமா இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு, அந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணும், எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணும். சரியா? இப்போ now we are going to see what is called as leave salary encashment. Leave salary encashment. ஸோ லீவ் salary encashment அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்ப்ளாயி வேலைக்கு தான், எம்ப்ளாயி வந்து வேலைக்கு போகிறோம் இல்லையா, ஆனால் சம்டைம்ஸ் அவனுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவன் லீவ் எடுத்துப்பான் இல்லையா. ஸோ whenever he is absent from his employment it is called as leave. ஸோ அவனுக்கு கம்பெனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல நீ லீவ் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. As a per service contract and discipline, normally every employee is allowed certain period of leave every year. Okay va? Such leave may be availed during the year or accumulated by the employee. The accumulated leave lying to the credit of an employee may be availed subsequently or in cash. Suppose இப்போ குட் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, யாருக்கு நல்ல நிறைய பர்சன்டேஜ் இருக்கு, above 90% யாரெல்லாம் இங்க காலேஜ்ல? அக்ஷயாக்கு 92% எனக்கு தெரியும். அப்புறம் அக்ஷயா நீங்க இருக்கீங்களா? ஓகே, வேற யாருக்கலாம் 90% above யாருக்கெல்லாம் வச்சிருக்கீங்க? யாருக்குமே இல்லையாடா? இல்ல இல்ல, நான் அட்டெண்டன்ஸ் தான் 92%. நீங்க நீங்க பர்சனலா எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல போறது லீவ் போடல. ஸோ யாரா உங்க பேருமா? எனக்கு வாய்ஸ் ஆயிஷா, சூப்பர் செல்லம். ஸோ லெட்ஸ் டேக் ஆயிஷா as an example. ஆயிஷா நீங்க லீவே இப்போ போடாம அப்படியே லீவே போடாம போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க சொல்றதை பார்த்தா. சரி, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல காலேஜே உங்களுக்கு ஹாப்பி ஆகி, ஆயிஷா நீ இனிமே காலேஜ் வராத, நீ நிறைய 95% லீவ் வச்சிருக்க, இங்க சிலபஸ் முடிச்ச உடனே நீ ஃபுல்லா லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த லீவு லீவ் எடுத்துக்கோன்றது காலேஜ் சொல்றாங்க. ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, நீ லீவ் எடுத்துக்கோ, ஒருவேளை நீ லீவ் எடுக்கலன்னா அதை கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கோன்னு சொல்றதுதான் லீவ் salary encashment. புரியுதா? when the accumulated leave lying to the credit of an employee may be availed subsequently or encashed. When an employee receives an amount for waiving leave lying to his credit, such amount is called as leave salary. இது அவன் வந்து லீவ் போடாம கரெக்டா வந்து இல்ல அந்த அமௌண்ட்டையும் வந்து என்கேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ட்ரீட்மெண்ட் என்ன எப்படி பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பிரிச்சிருக்காங்க. மூணு சினாரியோ கண்டினியூஷன் ஆஃப் சர்வீசஸ்லயே அந்த மாதிரி இருக்குன்னா கேஸ் ஏ, இல்ல டெர்மினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன, அதர் எம்ப்ளாய்க்கு என்ன, இல்ல அவர் இல்ல நோ மோர், அப்ப அவங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ போறது அப்படின்னா கேஸ் டி. ஓகே, கேஸ் ஏ பார்க்கலாமா? ஸோ லீவ் salary என்கேஷ்மெண்ட்லாம் என்னன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர் சூப்பர் விஷிதா. எல்லாருக்கும் மத்த எல்லாருக்கும் வாய்ஸே வரலையே எனக்கு. குட், தேங்க்யூ. ஆஃப்லைன்ல இருந்தா அவங்க முகத்தையாவது பார்ப்பேன்டா, ஆன்லைன்ல இருக்கிறதுனால முகம் கூட பார்க்க முடியலையா, ஸோ இந்த எஸ் நோ வச்சு தான் நான் அசஸ் பண்ணிக்கணும், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ லீவ் கேஷ், லீவ் salary என்கேஷ்மெண்ட் ஒரு ஒரு கேஸா சொல்லித்தரேன்.
பாருங்க கண்ணா. ஸோ லீவ் salary during தி continuation ஆஃப் தி சர்வீஸ் அப்படின்னா டியூரிங் கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ்ல வந்து லீவ் சேலரின்றது ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கட்டும், அதர் எம்ப்ளாயீஸா இருக்கட்டும், ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ லீவ் salary சினாரியோ என்ன? கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு, அதர் எம்ப்ளாயிக்கு, ஸோ ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்தது லீவ் salary received by the government employee. Leave salary received by the government employee on termination of service. At the time of termination of service, leave salary received by central is fully exempted. Leave salary received by non-government employee on termination of service. See, at the time of termination of service, leave salary received by non-government is exempted to the minimum of following. In first, actual leave salary amount. ஓகேவா? அடுத்தது 25 lakhs. அடுத்தது 10 into average salary per month. அப்புறம் to the maximum of 30 days, normally taken as 1 month, average salary for every completed years of service, subject to the deduction for actual leave availed during the tenure. இது ஒன்றும் இல்லை. இது இந்த மூணாவது வந்து கவலைப்படாதீங்க. சம்ல வரும்போது நம்ம பார்க்கலாம். சிம்பிளா நாலாவது என்ன சொல்றாங்கன்னா 30 days இருந்தா ஒரு மாசமா எடுத்துக்கலாம். Average salary for every completed years of service, subject to deduction for actual leave availed during the tenure of service. So maximum of 30 days average salary for every completed year of service. So number 1, number 2, number 3, number 4. இது நாலுத்தோட calculation. Average salary அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்னா basic plus DA plus commission has a fixed percentage on turnover being last 10 months average salary ending on the date of retirement or superannuation. Suppose if the employee வந்து 18/11/2024 அன்னைக்கு ரிட்டையர் ஆறாங்க, then 10 months average salary shall be the period starting from 19th Jan 2024 and ending on 18th November 2024. இது யாருக்கு புரியல? ஆவரேஜ் சேலரினா ஆவரேஜ் சேலரினா என்ன அர்த்தம்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் சேலரி கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன். கமிஷன் நார்மலா வந்து இட் வில் பி கால்குலேட்டட் ஆன் சேல்ஸ். சரியா? பீயிங் லாஸ்ட் 10 months average salary. Ending on date of retirement.
அதே மாதிரி இந்த கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடணும். இப்போ ரிட்டையர்மெண்ட் 18 11 20 24னா இந்த 10 மந்த் ஆவரேஜ் சேலரின்றது எப்படின்னா நவம்பர், அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜான்வரி. ஏன் அப்படி பேக்லேருந்து எடுத்துன்னு வரோம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் 10 months salary. அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜான்வரி. லாஸ்ட் 10 months. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுல எதுவும் டவுட் இல்லையே? ஓகே. ஆ இப்போ ஆ தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம். இப்போ கேஸ் ஏபிசி பார்த்துட்டோமா? ஒன்று சொல்றாங்க, ஒருவேளை லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் மோர் தென் ஒன் எம்ப்ளாயர் இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் மோர் தென் ஒன் எம்ப்ளாயர் இன் த சேம் ப்ரீவியஸ் இயர், the aggregate amount exempt from tax shall not exceed the statutory deduction of 25 lakhs. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர் சிச்சுவேஷன். லீவ் என்கேஷ்மெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மோர் தென் ஒன் எம்ப்ளாயர் இன் த சேம் ப்ரீவியஸ் இயர். இது ஆக்சுவலா இது வந்து இதோட சினாரியோ வந்து டிஃப்ரெண்ட்னா இந்த லீவிங் ஃப்ரம் மோர் தென் ஒன் எம்ப்ளாயர்னா உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஒரு எம்ப்ளாயர் இல்லாம இன்னொரு எம்ப்ளாயி, ஒரு கம்பெனி இல்லாம ரெண்டு கம்பெனி, கரெக்டா? இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதனால தான் நோட்ல கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் அப்படின்னா நம்மளோட ஸ்டாச்சுரி டிடக்ஷன் எப்பவுமே 25 lakhs, ஓகேவா? அதுக்கு வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்டாச்சுரி அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது any deduction claimed earlier as leave encashment shall be reduced from 25 lakhs. இது ஜஸ்ட் பாத்துக்கோங்க, சம் போடும்போது பாத்துக்கலாம். இதுதான் லீவ் என்கேஷ்மெண்டோட ப்ரொவிஷன். நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. லீவ் salary கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸா இருந்ததுன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டாக்ஸபிள், அதர் எம்ப்ளாய்க்கு ஃபுல்லி டாக்ஸபிள். லீவ் salary டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸா இருந்ததுன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி எக்ஸாம்ட், எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும் லீவ் salary received ஆர் வந்து 25 lakhs ஆர் 10 into average salary per month. அப்புறம் பேசிக்லி ஆவரேஜ் சாலரின்றது பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன் ஆன் சேல்ஸ், maximum of 30 days average salary for every completed years of service. இதுதான் ப்ரொவிஷன். ஓகேவா? பார்க்கலாமா? வஷிதா சம் படிங்க கண்ணா. படிங்க கண்ணா. ம். என்னாச்சு புக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. புக்கெல்லாம் வச்சுக்கணும்னா டாக்ஸ் கிளாஸ் கண்டிப்பா வச்சுட்டே ஆகணும். ஓகே, எல்லாரும் புக்கு வச்சுக்கோங்க பக்கத்துல. நோட்டு புக்கு எல்லாமே பக்கத்துல வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் நான் சொல்லுவேன், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும்போது புக்ல இது நோட் பண்ணிக்கோங்கலாம் சொல்லுவேன். எல்லாரும் கிளியர் பண்றீங்க ஜூன்ல, ஓகே? இந்த போஸ்ட்போன்மெண்ட்டே வேண்டாம். ரைட். படிங்க. படிங்க வஷிதா. ஒரு நிமிஷம். புக்கு வச்சுக்கணும் வஷிதா, ஓகே? இந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த மொபைல்ல பாக்குறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாதுக்கண்ணா. ம், படிங்க.
ம். பானு என்ன பண்றாரு என்றாங்க, ஜீப்ரா லிமிடெட் பிரைவேட் கம்பெனில வேலை பண்றாங்க. ஓகே, இட்ஸ் அ பிரைவேட் கம்பெனி. எவ்வளவு வருஷமா வேலை பண்றாங்க? 25 வருஷம் 9 months. The company allows 2 months leave for every completed years of service to its employees. 2 மாசம் லீவ் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுல வந்து இவங்க எவ்வளவு மாசம் எடுத்திருக்காங்க? கம்பெனி குடுக்கறது இது. இவங்க எவ்வளவு அவைல் பண்ணிருக்காங்க? 20 months. at the time of ரிட்டையர்மெண்ட் டைம்ல ரிட்டையர்மெண்ட் எப்ப ஆகுறது? 10th of August 2024. அவனுக்கு 7,80,000 வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. as on that day the basic salary வந்து எவ்வளவுனா 35,000 per month. DA எவ்வளோ? 20,000. இது எல்லாமே பர் மந்த்துக்கு. ஓகேவா? கமிஷன் வாஸ் 5% on turnover. plus 2,000 per month fixed. சரியா? the turnoverனா என்ன அர்த்தம்? what do you mean by turnoverனா என்ன? சேல்ஸ் வந்து லாஸ்ட் டியூரிங் லாஸ்ட் 12 months வந்து ஈவனா இருக்கு. 50 lakhs. பானுவுக்கு வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க 10,000 per month from 1/1/2024. அதோட சேர்த்து ஒரு 5,000 per month salary, சாரி டிஏ. என்ன கேக்குறான்னா, எப்படி லீவ் என்கேஷ்மெண்ட் salary இது பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பானு வந்து பிரைவேட் கம்பெனி இல்லையா? ஸோ பிரைவேட் கம்பெனி அப்படின்ற போது நம்மளுக்கு என்ன கிளாஸ்? ஃபர்ஸ்ட் இந்த இது ரூல்ட் அவுட் கம்ப்ளீட்டா ஃபுல்லி. இந்த இது ரூல்ட் அவுட். இதுதான் வந்து அப்ளிகபிள். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து அண்ட் இவர் எப்ப ரிட்டையர் ஆறாரு? 10th ஆகஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாரு. சரியா? அப்பனா இந்த ரூல் தான் வரும். கண்டினியூஷன் ஆஃப் சர்வீசஸ்ல இந்த பார்ட் ஆஃப் இட் இப்ப நம்ம எடுத்து பார்க்க போறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து இவன் எவ்வளவு பண்றான்? இவனுக்கு எவ்வளவு வருது? 7,50,000 ரூபாய். இதான் ஆக்சுவல் ரிசீவ்டு. ஆனா எக்ஸம்ஷனுக்கு என்ன கிளாஸ்? மினிமம் ஆஃப் தி ஃபாலோயிங் எதெல்லாம்? 7,50,000 ஃபர்ஸ்ட் இதான் லீவ் salary அதான் ரிசீவ். 7,50,000. ஸ்டாச்சுரி அமௌண்ட் எவ்வளோ? 25 lakhs. இதுல 10 months average salary per month. So 10 into 71,817. 71,817 நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்? அது நம்ம இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஆவரேஜ் சேலரியோட கால்குலேஷன் என்ன? பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் கமிஷன் ஆன் சேல்ஸ். கரெக்டா? அதுல பீயிங் 10 months average salary ending date of retirement. இவன் ரிட்டையர் ஆகிறது வந்து 10th ஆகஸ்ட் 2024 ரிட்டையர் ஆகிறோம். அப்பனா அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஜூலை 1 3 4 5 6 7 8 9 10, அதாவது ஆகஸ்ட் 10th ஆகிறவானா அதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். இப்போ இதுலலாம் வந்து அவங்க ஒரு பாயிண்ட் இங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா,
அவன் ரிட்டையர் ஆகிறது வந்து 10th ஆகஸ்ட். சரியா? எப்போல இருந்து அவனுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க? 10,000 5,000 இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 10,000. அப்போ அதுதான் வந்து இங்க எடுத்துட்டு வராங்க. ஸோ இனிஷியலா அவனோட பேசிக் salary வந்து இனிஷியலா as on that date 10/8/2024ல வந்து அவன் வந்து 35,000 இருக்கு. அதுக்கப்புறம் டிஏ வந்து ஒரு 20,000, அப்புறம் ஒரு 35,000. ஸோ ஜான் 2024லேருந்து அவனுக்கு வந்து as on that dateன்னு வரும்போது ஆமா, the turnover affected for this at the time of retirement he got earned for as on that date, அதாவது 10/8 போது அவனோட salary வந்து 35,000. அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு வந்து இயர் 2024ல இருந்தே அவனுக்கு அந்த இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 35,000 20,000 35,000 20,000. ஸோ 35,000. ஸோ ஃப்ரம் ஜான்வரியிலேருந்து ஜூலை வரைக்கும் ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். ஆகஸ்ட்ல வந்து அவன் என்னைக்கு ரிட்டையர் ஆறான்? 10ஆம் தேதி ரிட்டையர் ஆறான். அப்பனா ஆகஸ்ட் 31 டேஸா 30 டேஸாடா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 31 டேஸ். 31 டேஸ் தானே? ஸோ சம்வேர் 11,290 ப்ரொபோர்ஷனேட்டா போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 31 டேஸ்க்கு 20,000. ஸோ 64,516னால 6452 இந்த கால்குலேஷன். இதுக்கு முந்தின வாட்டி எப்படி 25,000 15,000 வந்ததுன்னா அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, 10,000 ஃபர்ஸ்ட் ஜான்லேருந்து 5,000. அப்பனா இதுலேருந்து அப்படியே 10,000 கழிச்சுக்கோங்க. அப்ப டிசம்பர் 25,000, இதுல 15 நவம்பர். அதே மாதிரி எப்போ வந்து அந்த அவன் சொல்ற அந்த கால்குலேஷன் ஆஃப் 10th ஆஃப் ஆகஸ்ட்ன்றது வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட 21 நாள் கணக்கு வரும். அக்டோபர் 31 நாள் தான்ல, இங்க 21 நாள் கணக்கு வரும். புரிஞ்சுதா இந்த 21 நாள் கணக்கு? ஸோ இங்க ஒரு 21 பிளஸ் இங்க 10 பாத்தீங்கன்னா 31. ஸோ இங்கேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. 25 நாளைக்கு 25 நாளைக்கு சாரி 30 நாளைக்கு 25,000னா அப்போ 21 நாளைக்கு எவ்வளோ? 17. உங்க புக்லயே இந்த கால்குலேஷன் தான் இருக்கா? 16,935. எப்படிடா? புரியல. 7,50,000 இல்லையா? இது நியூ எடிஷனு, இந்த வாட்டியோட எடிஷன். ஒரு நிமிஷம் இருங்க. நியூ எடிஷன் தானே சொல்லி தரேன். எதுவுமே வர மாட்டேங்குது. ஏய் பேஜா கேப் இல்ல, எனக்கு ஸ்லோவா இருக்கா?
எனக்கு தான் ஸ்லோவாகுது நினைக்கிறேன். ஆ கனம்மா இந்த நியூ எடிஷன்ரா. ஓகேவா? நீங்க நியூ எடிஷன் படி தான் படிக்கணும். ஸ்டாக்ஸ் மட்டும் நியூ எடிஷன் பார்த்துக்கோங்க. டைரக்ட் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸும் நியூ எடிஷன் படி படிங்க. ஓகேவா? நியூ எடிஷன்லயே ஒரு டவுட் வருது. ஒரே நிமிஷம் கண்ணா. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா இந்த கால்குலேஷன்ல? இந்த ஜான் 24லேருந்து கால்குலேட் பண்றது, இங்க டிசம்பர் 25 15 எடுக்கிறது, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ரைட். ஒரு நிமிஷம். கரெக்ட் தான்டா. சாரி, நான் இங்க 30 போட்டேன். 31 டேஸ்க்கு 25,000னா 21 டேஸ்க்கு 16,935. ஓகேவா? அதே மாதிரி 31 டேஸ்க்கு 15,000னா 21 டேஸ்க்கு 10,161. சரியா? ஸோ டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா கமிஷன் நார்மலா என்ன? கமிஷன் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 5% ஆன் டர்ன் ஓவர். இப்போ 50 லேக்ஸ் இன்ட்டு 5%ன்றது 12 மாசம். அப்போ இங்க கால்குலேட் பண்றது எவ்வளவு? 10 மாசம். அப்போ 2,08,333 வரும். அப்போ டோட்டல் பண்ணோம்னா 7,18,175. பட் வாட் இஸ் த கிளாஸ் இஸ் 10 மந்த்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 10 மந்த்ஸோட ஆவரேஜ் salary பர் மந்த் எடுத்துக்கணும். அப்பனா 7,18,000 7,171ன்றது 10 மாசத்துக்குனா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? this into this divided by 10. ஒரு மாசத்துக்கு 7 ஆமா, ஒரு மாசத்துக்கு வந்து 71,817 வருது. ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் வந்து 7,50,000 சம்பளம் கொடுத்துருக்கான். ஸ்டாச்சுரி அமௌண்ட்ன்றது 25 லேக்ஸ் அந்த செகண்ட் ரூல். மூணாவது வந்து இந்த 7,18,170. இப்போ இந்த கால்குலேஷன் பாருங்க கண்ணா. 1 into completed years of service minus leave taken. ஸோ 1 into completed years of service. Completed years of service அவன் எவ்வளோ? 25. 25 years and 9 months சொல்றான். இது வெயிட் பண்ணிக்கலாம். அப்போ லீவ் டேக்கன் எவ்வளவு பண்ணிருக்கான்? அவன் எவ்வளவு லீவ் எடுத்திருக்கான்? 20 months availed. 25 yearsல 20 months availed. அப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா 1 into 25 minus 20 into இந்த 71,817. ஓகேவா? அப்ப என்ன வரும்? ஸோ 71,817 into
So 1 into 5, 5, 1 into 5, 5. So 5 into 71817 will be 3,59,085. அதான் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுல மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் என்ன இதான். அதனால இதையும் மைனஸ் பண்ணிருக்காங்க. இப்போ let's take case number 2. If your answer, if the assessee has taken 2 months leave instead of 20 months, 2 months தான் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே தான் 1 into 25 minus 2. அப்ப என்ன வரும்? 25 minus 2 23 into இது போட்டோம்னா sorry this 16,51,791. அப்போ இதுல எது least? 7,18,71. அப்போ that will become my minimum of the following. இப்போ total leave encashment எவ்வளோ? நான் receive பண்ணிருக்கிறது minus minimum of the following will give you total leave encashment. அதே மாதிரி தான் இதுக்கும். இந்த sum ஏதாவது டவுட் இருக்கா? நான் திருப்பி சொல்லித்தரவா? எங்க ரொம்ப நீங்க பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இந்த கால்குலேஷன் தான். ஓகேவா? அந்த இதுல இருந்து 10 மாசம் ப்ரீவியஸா பிரிக்கிறது வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? So salary here means basic plus dearness allowance plus commission on turnover last 10 months average from the date of retirement. ஓகேவா? சூப்பர். இது ஒரு 7 marks problem. type 3 problem ஞாபகம் வச்சுக்கோங்க. illustration 6 homework போடுறீங்களா? illustration 6 இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நாளைக்கு பென்ஷன் ஆரம்பிக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நாளைக்கு வரும்போது எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸஸ் அந்த இன்னைக்கு சோஃபார் படிச்ச எல்லாத்தையுமே அக்யூமுலேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்பேன். அப்புறம் கிராஜுவிட்டியோட ப்ரொவிஷன் வந்து ரீகேப் பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி கிராஜுவிட்டியோட ப்ரொவிஷனும் லீவ் என்கேஷ்மெண்ட்டோட ப்ரொவிஷனும் ரீகேப் பண்ணும் நாளைக்கு. ஓகே. எனி டவுட்ஸ்? ஐஷா ஏதாவது டவுட் இருக்கா? ஐஷா உங்களுக்கு புரியுதா? குட். அஸ்வினி உங்களுக்கு? அக்ஷயா? மித்ரா? ஸ்ரேயா? விஜயலக்ஷ்மி? வர்ஷிதா? ஓகே மேடா. ஓகே. illustration 7 வந்து லைக் போட்டிருக்கோம் இல்லையா? illustration 7 இல்ல சாரி. illustration 5 போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் illustration 6ம். ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆமா, illustration 5 மாதிரி தான் 6ம். லீவ் அண்ட் கேஷ் டாக்ஸபிள் லீவ் என்கேஷ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு சம்மும் போடும்போது ப்ரொவிஷன்ஸ் எழுதிட்டு தான் போடணும். இல்ல மார்க் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். டிடி பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் எழுதிட்டு சம்மு போட்டாதான் மார்க், இல்லைன்னா மார்க் கிடையாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ.